எல்லாருக்கும் வணக்கம். ப்ரூயிஸ் ப்ளூ சிப் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளாக நிறைய பேர் பேசி வர்றாங்க. அதுலேயும் முக்கியமாக மோதிலால் ஒஸ்வாலோட ராம்தியோ அகர்வால் ப்ரூயிஸ் ப்ளூ சிப்பை மானிட்டர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வர்றாரு. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரூயிஸ் ப்ளூ சிப் ஸ்டாக் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளூ சிப் ஸ்டாக்னா என்ன, அதில் ப்ரூயிஸ் ப்ளூ சிப்னா என்ன, அந்த ஸ்டாக்குகளை விலை சரிந்த ப்ளூ சிப் பங்குகளை எப்படி கண்டுபிடிச்சி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அந்த ப்ளூ சிப்பை வாங்க, இந்த ப்ளூ சிப்பை வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்போம். நம்மளே கூட ப்ளூ சிப் கம்பெனி அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் ப்ளூ சிப் அப்படின்னா என்ன, ஏன் ப்ளூ சிப் கம்பெனியாக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ப்ளூ சிப் அப்படிங்கிற வேர்டு போக்கர் கேம்லேருந்து வந்தது. அதாவது போக்கர் கேம்ங்கிறது நம்ம ஊரில் எப்படி சீட்டாட்டம் மாதிரி அங்கே சீட்டை வச்சுக்கிட்டு விளையாடுற ஒரு கேம். அதில் ப்ளூ சிப் அப்படிங்கிறது தான் ரொம்ப காஸ்ட்லியான சிப்பு. ஒயிட் சிப், ரெட் சிப், கிரீன் சிப் அந்த மாதிரி இருக்கும். அந்த சிப்புன்னா அந்த டோக்கன் மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, அதுதான். அந்த ப்ளூ சிப் இந்த மாதிரி காஸ்ட்லியாக இருக்கிறதால எந்த கம்பெனிலாம் நல்லா காஸ்ட்லியாக வருதோ, மேலே வருதோ வளர்ச்சினால அதை பப்ளூ சிப் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. நாளடைவில் ப்ளூ சிப் கம்பெனி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ப்ரூயிஸ் ப்ளூ சிப், ப்ரூயிஸ்னா கொஞ்சம் காயமடைஞ்ச, சிராய்ச்ச அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு கம்பெனி ஒரு 50% கீழே போச்சு அப்படின்னா ப்ரூயிஸ் ப்ளூ சிப் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரூயிஸ் ப்ளூ சிப் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. யார் எக்ஸாக்டாக சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் மோதிலால் ஒஸ்வாலில் இருக்கிற ராம்தியோ அகர்வால் அவர் இதை ஃபேமஸ் பண்ணி விட்டாரு. முக்கியமாக போன வருஷம் நிறைய வாட்டி ப்ரூயிஸ் ப்ளூ சிப் பற்றி அவர் பேசியிருக்காரு. இன்ஃபேக்ட் மோதிலால் ஒஸ்வால் கம்பெனி போன வருஷம் ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. அதில் கடந்த 5 வருஷத்தில் எந்த 50 கம்பெனி 100 கம்பெனி வரைக்கும் ரொம்ப பெரிய வளர்ச்சி அடைஞ்சது, அதே மாதிரி எந்த கம்பெனி கீழே போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதில் இந்த ப்ரூயிஸ் ப்ளூ சிப் பற்றி ரொம்ப விவரமாக சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ப்ரூயிஸ் ப்ளூ சிப்பை கண்டுபிடிக்கிறது எப்படி? ஸோ ப்ளூ சிப்னாலே நம்ம ஆல்ரெடி சொன்னோம், எது சிங்கமாக இருக்கோ அதுதான் அப்படின்னு. ஸோ மார்க்கெட் லீடர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டெம்பரரி செட்பேக், அதாவது ஒரு ரெகுலேட்டரி இஷ்யூ அல்லது ஒரு கடன்னாலேயோ அல்லது ஏதாவது பொலிட்டிக்கல் இஷ்யூனாலேயோ இல்லை வேறு ஏதாவது செக்டார் அல்லது இண்டஸ்ட்ரினாலேயோ ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம்னால அல்லது மார்க்கெட் ஷேரே கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னால இந்த மாதிரி விஷயங்கள்னால ஒரு டெம்பரரி செட்பேக் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல்ஸ் இன்னமும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப டிஸ்கவுண்ட் ஆகி கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 30லேருந்து 50, 60% கூட ஆல் டைம் ஹைலேருந்து கீழே வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளியர் சைன் இருக்கும், நிச்சயமாக இது மேலே வரும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபேவரல் செக்டார் ட்ரெண்ட் இருக்கும். இல்லைன்னா டெட்டை அவங்க எப்படி கடனை எப்படி கையாளுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நம்பிக்கை வர்றதுக்கு ஒரு காரணமும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால், அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்க போகிற ஸ்க்ரீனர் ஃபார்முலாவும் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம ஈஸியாக ப்ரூயிஸ் ப்ளூ சிப்பை கண்டுபிடிக்கலாம். மோதிலால் ஒஸ்வால் அப்படிங்கிற கம்பெனி ப்ரூயிஸ் ப்ளூ சிப் பற்றி தனியாக நிறைய எழுதியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக டிசம்பர் மாதம் போன வருஷம் எப்படி இந்த மாதிரி ப்ரூயிஸ் ப்ளூ சிப் ஸ்டாக்கை கரெக்டாக பிக் பண்ணி வாங்கினா நமக்கு பெரிய அளவில் மேக்ஸிமம் கெயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ப்ரூயிஸ் ப்ளூ சிப் வாங்க நம்ம கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரேராக இருக்கும். ஏன்னா ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கிறதால சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரூயிஸ் ப்ளூ சிப்பை இன்வெஸ்ட் பண்ணும்போது கூட கேர்ஃபுல்லாக இருக்கணும், நல்லா ரிசர்ச் பண்ணணும். ஏன்னா ஒரு சில கம்பெனி ஏன் கீழே போயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது முக்கியமான பொலிட்டிக்கல் பிரச்சனை இல்லை கம்ப்ளைண்ட்ஸ், சட்ட நடவடிக்கை அந்த மாதிரி இருந்தால் அங்கே போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு சிலது ஒரு டெக்னாலஜி மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய அளவில் கவர்மெண்ட் டைவெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அல்லது மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகலாம், அதனால கூட கீழே போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அது ஈஸியாக வாங்கலாம். அதே மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோவில் இந்த மாதிரி ப்ரூயிஸ் ப்ளூ சிப் வரும்போது தைரியமாக வாங்குறது
நல்ல ஒரு டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு ரிஸ்க் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இதை வாங்கிட்டு உடனே அடுத்த நாளே என்ன ஆகும்னு பார்க்க முடியாது. ஏன்னா சமயத்தில் 50% வரைக்கும் கீழே போன ஸ்டாக்கு இன்னும் கூட 60-70% கீழே போயிட்டு அதுக்கப்புறம் தான் ரெக்கவர் ஆகும். ஸோ ராம்தேவ் அகர்வால் பார்த்தீங்கன்னா 50% கீழே போனாதான் அந்த பக்கமே போகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், நல்லா வந்து காயமாகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சிங்கத்தை சீண்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மெட்ரிக்ஸ் நம்ம வழக்கம் போல் பார்க்கறது தான். நான் இன்ஃபேக்ட் இதுக்கும் வந்து ஸ்க்ரீனர் ஃபார்முலா பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் நமக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ரொம்ப கீழே போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 150 ரூபாய்க்குலாம் டாடா மோட்டார்ஸ் எனக்கு தெரிஞ்சு போய் 500 ரூபாயிலேருந்து கீழே போய் அதுக்கப்புறம் சூப்பராக ரெக்கவர் ஆகி 1000 டச் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப அதே மாதிரி 700 ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ், அதே மாதிரி ஏஷியன் பெயிண்ட்ஸ் இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள். ஏன்னா வந்து மார்க்கெட்டில் நிறைய காம்படிஷன் ஆகிடுச்சு, அவங்களோட மார்க்கெட் ஷேர் கம்மியாயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே அது ரொம்ப கீழே போயிட்டு அது ரெக்கவர் ஆகும்போது வாங்குறது ஒரு நல்ல முடிவாக இருக்கும். ஸோ ப்ளூ சிப் அப்படின்னாலே வந்து ஸ்மால் கேப் கிடையாது, மிட் கேப், லார்ஜ் கேப் தான். அதனால நான் 10,000 மேலே மார்க்கெட் கேப் வச்சுருக்கேன். ஸோ ரெண்டாவது லைன் தான் ரொம்ப முக்கியம். அதாவது ஆல் டைம் ஹைலேருந்து 50% வரைக்கும் கீழே விழுந்த பங்குகள் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பொதுவாக நீங்கள் லார்ஜ் கேப் தான் பார்க்கணும், 20,000 மார்க்கெட் கேப் மேலே பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு அந்த அளவுக்கு வந்து இன்னும் வந்து 50% மேலே போன ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து இல்லை, ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் இல்லை. அதனால நான் வந்து 10,000 மேலே வச்சுருக்கேன். ஸோ அதில் இந்த 10,000 மேலே உள்ள லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மிட் கேப் தான் நமக்கு கிடைக்க போகுது. அப்புறம் வழக்கம் போல் ROE, ROCE, சேல்ஸ் ப்ராஃபிட் க்ரோத் இதெல்லாம் நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி அமைச்சிக்கலாம். இன்னும் கூட ஜாஸ்தி ROE, ROCE வேணுன்னா 15 வச்சுக்கலாம். சேல்ஸ் ப்ராஃபிட் க்ரோத் வந்து இன்னும் அதிகமாக வேணுன்னா 15 கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கிட்டு சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்ல என்ட்ரி கிடைக்குமா இப்போ அப்படின்னு பார்க்கறதுக்கு பெக் ரேஷியோ யூஸ் பண்ணிக்கலாம். இன்னுமே வேல்யூ பார்க்கணும்னா பி ரேஷியோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த சிம்பிளான இதுலேயே வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 கம்பெனிஸ் வந்து ஈஸியாக லிஸ்ட் ஆச்சு. அதுலேருந்து தான் நான் வந்து பிக் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லார்ஜ் கேப், மிட் கேப் ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் கிடச்சிருக்கு. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற மொதல் ஸ்டாக்கு ஆயில் இண்டியா. கிட்டத்தட்ட 41% அதோட ஆல் டைம் ஹை போன வருஷத்துலேருந்து கீழே வந்திருக்கு. ஆனாலும் அதோட பெக் ரேஷியோ, பி ரேஷியோலாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு டிவிடெண்டும் கொடுக்குறாங்க, இன்ட்ரின்சிக் வேல்யூவும் சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டாக்கை பற்றி முன்னாடியே பேசியிருக்கோம். இது வந்து ஒரு அப்ஸ்ட்ரீம் ஆயில் ப்ரொடக்ஷன் கம்பெனி, மற்ற ஆயில் கம்பெனி மாதிரி கிடையாது. சிக்னிஃபிகண்ட் மார்க்கெட் ஷேர் இருக்குது. அதனால இது வந்து நம்பர் 1. இர்கான் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற கம்பெனி நம்பர் 2. இது பார்த்தீங்கன்னா ரயில்வே சேர்ந்த நிறைய விஷயங்கள் வந்து இவங்க பண்ணுறாங்க. இப்போதைக்கு நல்லா 45% வரைக்கும் கீழே போயிருக்கு. இன்னும் நல்லா நம்ம வந்து ஒரு 50% போல் கீழே வரும்போது பார்க்கலாம். ஏன்னா பெக் ரேஷியோ 1க்கு மேலே இருக்குது, இன்னும் அட்ராக்டிவ் கிடையாது. ஆனாலும் பி ரேஷியோ நல்ல இண்டஸ்ட்ரிக்கு கீழே இருக்குது, 20க்கும் கீழே இருக்குது. இது வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். மூணாவதாக நம்ம பார்க்குற கம்பெனி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ். இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மார்க்கெட் ஷேர் இருக்குது. இப்போதைக்கு நல்ல 50%. இது வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல ப்ளூ சிப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிகளை விட, அதாவது ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிகளை விட இதோட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது. பி ரேஷியோ, பெக் ரேஷியோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. மற்றபடி இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி கீழே வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம இதை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். பெரிய அட்ராக்டிவான ஸ்டாக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இது வந்து இதோட மார்க்கெட் ஷேர்னால வந்து நல்லா மேலே போயிருந்தது, 940 கிட்ட போயிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அது பாதி கீழே வந்திருக்கு. நாலாவது கம்பெனி இந்தியா மார்ட் இன்டர்மெஷ். இதுவும் வந்து நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நல்லா கீழே வந்திருக்கு. 53% ஆல் டைம் ஹைலேருந்து கீழே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 5000 டச் பண்ணி மேலே போயிடும்னு எதிர்பார்த்த ஒரு ஸ்டாக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பாதிக்கு கீழே விழுந்துருச்சு. இதோட பெக் ரேஷியோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பி ரேஷியோ இது ரொம்ப கீழே வந்து வரதுக்கு சான்ஸ் இல்லைன்னா இதோட இண்டஸ்ட்ரி பிஏ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 50 இருக்கும். நல்ல ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூ, இபிஎஸ், ROE, ROCE எல்லாமே சூப்பராக இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் நல்லா இருக்குது. ஸோ இது நம்ம டிஸ்கஸ் பண்ணுற எல்லா ஸ்டாக்குமே ஓரளவுக்கு நல்ல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கிற ஸ்டாக்ஸ் தான். இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். அகைன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற விஷயத்தில் இவங்க தான் வந்து ஒரே பிளேயர்.
ஸோ இதுவும் வந்து ரொம்ப நல்லா கீழே வந்திருக்கு, 47% கீழே வந்திருக்கு. இதோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம்னா பி ரேஷியோ பெக் ரேஷியோ ஸ்டில் எக்ஸ்பென்சிவ், அதனால வந்து நம்ம கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்டில் வாட்ச் பண்ணணும். நல்லா இன்னும் கீழே வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 6வது கம்பெனி கார்டன் ரீச். இது வந்து ஒரு டிஃபென்ஸ் கம்பெனி, ரொம்ப பயங்கரமாக மேலே போயிட்டு இருந்த ஒரு கம்பெனி. ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட 2800க்கு மேலே, இப்போ பார்த்தீங்கன்னா 1400 ரேஞ்சில் இருக்குது. ஆனாலும் 48% கீழே வந்திருந்தாலும் இதோட இபிஎஸ், ஆர்ஓஇ, ஆர்ஓசி எல்லாமே நல்லா இருக்கு. பி ரேஷியோ பெக் ரேஷியோ இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் தான் சொல்லுவேன். ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் நல்லா வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு கம்பெனி. தீதாகர் ரயில் அப்படிங்கிறது இன்னொரு ரயில்வேஸ் பேஸ் கம்பெனி. இப்போதைக்கு வந்து பி ரேஷியோ இண்டஸ்ட்ரியை விட ஜாஸ்தி இருந்தாலும் பெக் ரேஷியோ கம்மியாக இருக்குது. 45% கீழே வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1900 தாண்டி மேலே போயிடும் அப்படின்னு எதிர்பார்த்த கம்பெனி 1000 ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இன்னமும் வந்து இப்போ உள்ள நிலைமையில கீழே போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு செக் பண்ணிகிட்டே இருங்க. டாடா எல்எக்ஸி பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேலே இருந்த கம்பெனி நல்ல 44% கீழே வந்து 6,000 கிடைக்குது. இன்ஃபேக்ட் இந்த கம்பெனி ஷேர்லாம் நான் வந்து ஒரு 700 ரூபா இருக்கும்போது ஒரு 5 வருஷம் முன்னாடி வச்சுருந்தேன். ஆனால் வந்து கோவிட் ஒரு பெரிய கிராஷ் வந்தப்போ இது எல்லாமே கீழே போனதில்லை. திரும்ப காஸ்ட் வந்தப்போ நல்லா வெளியில் வந்த ஆள். அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணது பெரிய தப்புன்னு தெரிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ போயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு யுனிக் பிளேயர்னு சொல்லலாம். இந்த ஆட்டோ பார்ட்ஸ், அதுக்கு உள்ள சிப்பு, அதுக்கு சம்மந்தமான சாஃப்ட்வேர், இதிலெல்லாம் வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் இவங்க தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போதைக்கு பெக் ரேஷியோ பி ரேஷியோ இன்னும் காஸ்ட்லியாக தான் இருக்குது. நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வாட்ச் பண்ணலாம். 50%க்கும் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ உள்ள மார்க்கெட் கண்டிஷனில். இருந்தாலும் இது ஒரு நல்ல கம்பெனி, இது ஒரு ட்ரூ ப்ளூ சிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரூஸ் ப்ளூ சிப்பாக மாறிடுச்சு, நம்ம வாட்ச் பண்ணணும். கிளீன் சயின்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற கம்பெனி வந்து 9th பொசிஷனில் இருக்குது. கிட்டத்தட்ட 2700க்கு மேலே போன ஒரு கம்பெனி 48% சரிஞ்சு 1400 ரேஞ்சில் இருக்குது இப்போதைக்கு. இருந்தாலும் இதோட இபிஎஸ், ஆர்ஓஇ, ஆர்ஓசி எல்லாமே நல்லா இருக்கு. இப்போதைக்கு பி ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லுவேன். பெக் ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தி, நிச்சயமாக அண்டர் வேல்யூட் கிடையாது, ஓவர் ப்ரைஸ்டு தான். இருந்தாலும் ஒரு வாட்ச் பண்ண வேண்டிய கம்பெனி. ஏன்னா இது இன்னும் 50%க்கும் கீழே போகும்போது நிச்சயமாக இந்த பி ரேஷியோ பெக் ரேஷியோ வர்ற குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் நிறைய மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாரி எனர்ஜி ஐபிஓ வரதுக்கு முன்னாடி இந்த வாரி ரினியூபிள் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஃபேமஸ். இது பார்த்தீங்கன்னா 3000க்கும் மேலே போன ஒரு ஸ்டாக் இப்போதைக்கு 61% சரிஞ்சு 1200க்கும் கீழே கிடைக்குது. இப்போதைக்கு பெக் ரேஷியோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பி ரேஷியோ, இது இண்டஸ்ட்ரியில் ஜாஸ்தி வந்து காம்படிஷன் இதுக்கு இல்லாததால் இதோட பி ரேஷியோ தான் இண்டஸ்ட்ரி பி ரேஷியோவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து பி ரேஷியோ 62 இருந்தாலும் ஒரே மாதிரி நிற்கிது. ஸோ இது இன்னமும் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா தெரியல. ஏன்னா வந்து சொல்ல முடியாது, இது இன்னும் 70-80% கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து வாட்ச் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னா வந்து இதெல்லாம் வந்து யூனிக் பிளேயர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சீப்பாக போகும்போது நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வாங்குறதுக்கு செக் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம லிஸ்ட்டில் 10வது இடத்துல இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த ப்ரூஸ் ப்ளூ சிப் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா? அப்படி இருந்தால் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல் வந்து நிறைய வியூவர்ஸ் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் முக்கியமாக இந்த 10 ஸ்டாக்ஸ் வந்து ஒரு சாம்பிளுக்காக தான் நான் காமிச்சிருக்கேன். பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இன்னமும் கூட நீங்கள் எப்பெல்லாம் வந்து இந்த ஃபார்முலாவை வந்து ரன் பண்ணுறீங்களோ மார்க்கெட் சரிய உங்களுக்கு நல்ல ப்ரூஸ் ப்ளூ சிப் ஸ்டாக் இந்த ஃபார்முலாலேருந்தே கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஃபார்முலாவை நீங்கள் இன்னும் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணலாம். பி ரேஷியோ, பெக் ரேஷியோ, டெட் ஈக்விட்டி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். ஸோ இது வந்து ஒன் டைம் ஃபார்முலா கிடையாது, தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஃபார்முலா. ஆப்டிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இன்னமும் கூட மார்க்கெட் சரிஞ்சதுன்னா நான் வந்து லார்ஜ் கேப்புக்குன்னு தனியாக வந்து ஒரு வீடியோ போடுற அளவுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் அப்புறம் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.